ராசிகாரகன் சந்திரன். நீ பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் சந்திரன் வீட்டில் இருக்கிறாரோ இந்த ஜன நேரத்தில் அதுதான் உன் ராசி. இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தாலும் அவர் அப்போ வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்காரு, செவ்வாயோட வீடு. புரியுதுங்களா? புரியுது. இப்போ நீங்கள் வந்து பூராடத்தில் பிறந்தீங்கன்னா தனுசுல இருப்பார் சந்திரன், தனுசு ராசி ஆகிடும். அந்த ராசி வீடு இருக்கு இல்லையா, தனுசு இல்லை அனுஷம், அதை பொறுத்து தான் உன்னுடைய உடல் கட்டமைப்பு அனைத்தும் அமையும். நீ எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, உன் கை கால் லென்த்து, உன் விரல் லென்த்து, உன் நெகத்தினுடைய லென்த்து, உன் கண்ணுடைய அமைப்பு எல்லாமே, உன் தலைமுடி. புரிஞ்சிச்சா? ஆமாம். இப்போ வந்து நிறைய பேர் வராங்க வந்து என் குழந்தை வளரவே இல்லை, அதுக்கு நல்லா ஹைட் ஆகணும்னா அதுக்கெல்லாம் மருந்து இருக்குதான்னு. அதெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாது. எவனாவது மருந்து கொடுக்குறேன்னு சொன்னான்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ குரு வந்து ஸ்ட்ராங்காக இருந்து, குரு வந்து நல்ல ஆட்சியிலேருந்து, குரு வந்து நல்ல அமைப்புல இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஒரு மனுஷனுக்கு அவங்களுக்கு எல்லாம் தொப்பை இருக்கும். அது உடல் அமைப்பு. அது புரிஞ்சுக்கினியா? நீ என்ன டக்கர் அடிச்சாலும் அந்த தொப்பெல்லாம் குறையாது. அப்ப நல்லா இருப்பேனா? அது எனக்கு தெரியாது. ஓகேயா? அடுத்தது திசா புக்திகள்னு சொல்றோம் இல்லையா, திசா புக்திகள் மாறிட்டே இருக்கும். இப்ப அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிற ஒருத்தனுக்கு அந்த பிறக்கிற நேரத்தை வச்சு இதெல்லாம் கணக்கிடும் பொழுது ஒரு வருஷம் போய் 10-18 வருஷம் சில்லற மாசம் 18 years and some months சனி மகாதசை நடக்கும். அந்த சனி மகாதசையில ஒரு கிரகத்தினுடைய புக்தி வரும். சந்திர புக்தி, சூரிய புக்தின்னு வரும். அது முடிஞ்ச உடனே புத மகாதசை ஆரம்பிக்கும் 17 சில்லற வருஷம். அது முடிஞ்ச உடனே கேத்து திசை ஆரம்பிக்கும் 6 சில்லற வருஷம். அது முடிஞ்ச உடனே சுக்கிர திசை ஆரம்பிக்கும் 21 வருஷம். அது முடிஞ்ச உடனே சூரிய மகாதசை வரும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னுடைய உடல்நிலை அமையும். அப்புறம் கோச்சார பலன். குரு வந்து ஒரு வீட்டில் 1 வருஷம் இருக்கும், அதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். சனி வந்து 2.5 வருஷம் இருக்கும். ராகு கேது 18 வருஷம் இருக்கும். மிச்சம்லாம் சில்லற தான். இதை பேஸ் பண்ணி தான் உன் ஆரோக்கியம் அமையும். இப்போ அஷ்டமத்தில் சனி. இப்போ நீங்கள் அனுஷம் வந்து நீங்கள் விருச்சிகத்தில் இருக்கீங்க. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வந்து 8வது வீடு. 8வது வீட்டில் சனி வரும்பொழுது உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் அந்த ஜோதிட கலையில் நீங்கள் போய் படிக்கலாம். அதான் நீங்கள் ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். இதெல்லாம் பேசிக்ஸ்மா நான் சொல்றதெல்லாம், இதெல்லாம் ஈஸியாக நீ படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து கோச்சார பலன்னு சொல்றோம். கோச்சார பலன் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. அஷ்டமத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உடல் உபாதைகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற கிரகங்களின் அனுகூலம் இருந்தாலும், சனி நீங்க பிறக்கும் பொழுது நல்லா ஆட்சி பெற்று இருந்தாலும் சனி உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்க மாட்டார். மேபி சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம், இல்லைன்னா இல்லை. புரியுதுங்களா? இப்போ சயின்ஸில் இதை எப்படி படிக்கிறாங்க அதுக்கு அங்கே வரும். இது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ். அஸ்ட்ராலஜினா சோதிடம். அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ்ன்றது என்னது? அஸ்ட்ரானாமிக்கல் சயின்ஸ்லேருந்து எடுத்துன்னு வந்தாங்க முன்னோர்கள். வானியல் படிக்கிறோம் இல்லையா, அந்த வானசாஸ்திரத்தை வந்தது தான் அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ்.